ஓகே. ஸோ நம்ம பேசிக்கா ஒரு ஸ்ட்ரிங் மெத்தட்ஸும் பார்த்தாச்சு, அரே மெத்தட்ஸும் பார்த்தாச்சு. ஸோ அதுக்கடுத்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மெத்தட்ஸ் பேசிக்கா ES6ல வந்தது பேசிக்கா. ஸோ லேட்டஸ்டா வந்ததுன்னு வச்சுக்கோங்க. அதை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. என்னன்னா ஃபார் ஈச் நீங்க சொன்னீங்க ஃபார் ஈச், அடுத்து ஃபாரின், அடுத்து மேப், அடுத்து ஃபில்டர், அடுத்து ஃபைண்ட் இண்டெக்ஸ், அடுத்து சம், அடுத்து எவரி. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? எஸ். எதுவுமே நான் வந்து ஃபார் லூப் மட்டும் தான் சொன்னேன். ஃபார் ஈச்சே நான் சொல்லல பேசிக்கா. ஸோ இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து பேசிக்கா ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நான் வந்து ஃபார் ஈச்ல இருந்து எடுக்கிறேன். ஸோ ஃபார் ஈச், அதுக்கடுத்து மேப், லாஸ்டா ஃபாரின் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாரின் வந்து ஆப்ஜெக்டை லூப் பண்றது. பேசிக்கா ஆப்ஜெக்டை லூப் பண்றதுக்கு அந்த ஒன்று தான் இருக்கு. ஓகே. சரி, ஓகே. இப்போ நான் வந்து நார்மல் ஒரு ஃபார் லூப்பை நம்ம டிஃபைன் பண்ணா ஃபார் லூப். ஸோ இப்படிதான் இதை வந்து நார்மலா இப்படி பார்த்தா தான் சில பேருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் பேசிக்கா. கான்ஸ்ட் கான்ஸ்ட் அரே அரே போட்டு நான் எம்டி ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த வேரியபிளை நான் வந்து நார்மலா லூப் பண்றேன். ஸோ இதான் ஒரு ஃபாரிச். ஸோ ES6 அந்த இதுல புதுசா ஒன்று லான்ச் பண்ணாங்க. அதான் ஃபாரிச். ஃபாரிச் என்ன பண்ணுனா பேசிக்கா இந்த மாதிரி நம்ம கண்டிஷன் போட்டு எழுத வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இண்டெக்ஸை வச்சு நம்ம எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. டைரக்டாவே உங்களுக்கு அவுட்புட் வந்துடும். ஒண்ணுமே இல்லை. ஸோ நான் வந்து இந்த அறையை நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த அறையில பேசிக்கா நேம்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ மைக், ஜாக், ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஃபோர் நேம்ஸை நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நேம்ஸை நான் வந்து லூப் பண்ணணும் பேசிக்கா. ஸோ நான் அந்த இதை நான் கன்சோல் லாக் போட்டு லாக் அரே நான் கொடுத்தேன். ஸோ அந்த ஃபைலில் போய் அந்த ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஸோ ஓகே. இப்போ கன்சோல்ல உங்களுக்கு அவுட்புட் வந்துட்டு. ஸோ கன்சோல் அவுட்புட் வந்துட்டு எதுக்குன்னா பேசிக்கா வெறும் அரே மட்டும் நான் லூப் பண்ணியிருக்கேன். ஸோ அரேல இந்த இண்டெக்ஸ் ஐ கொடுக்கும்போது ஒவ்வொன்றா உங்களுக்கு ஐட்ரேட் பண்ணி மைக், ஜாக், சாம், ராபர்ட் சொல்லி உங்களுக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆயிட்டு. ஸோ இது என்னன்னா பேசிக்கா அந்த அரே கொடுத்து இந்த அரேய ஒரு ஐ கொடுத்து, ஸோ அரே கொடுத்து அதுக்கு ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்து அதுக்குள்ள நம்ம ஐயை டிஃபைன் பண்ணி நம்ம வந்து அவுட்புட்டை கொண்டாடுவோம். ஸோ இந்த இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கடுத்து ஒரு ஐயை டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபாரிச்சில் இதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ நான் ஃபாரிச் கொடுக்குறேன், நீங்க பாருங்க. ஸோ நான் இதை விட்டுறேன். ஸோ இப்போ அரே டைரக்டா நம்ம எந்த இது லூப் பண்ண போறோமோ அந்த அரே டாட் ஃபார் ஈச். ஸோ ஃபார் ஈச் இவ்வளவுதான் சின்டெக்ஸ். இதுல ஃபார் ஈச்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் தான் பேசிக்கா. இப்போ நான் தான் போட்டேன். ஸோ போட்டுட்டு இதுக்குள்ள இதான் கால் பேக் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க பேசிக்கா. ஸோ நான் இதுக்குள்ள யூஸ் பண்ணி ஐட்டம், ஸோ இதுல என்ன நேம்னாலும் கொடுக்கலாம். பட் ஐட்டம் இல்ல வந்து உள்ள எலமெண்ட்ஸ் இல்ல நேம்ஸ் உள்ள உங்களுக்கு என்ன நேம் ஃபெமிலியரா இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் பேசிக்கா ப்ராஜெக்ட் வந்துட்டா ஐட்டம் தான் கொடுப்பாங்க பேசிக்கா. ஸோ இப்போ நான் இதை வந்து லாக் யூஸ் பண்றேன். லாக் யூஸ் பண்ணி ஐட்டம் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல எரர் அடிக்குன்னா கேர்லி பிரேசஸ். ஸோ இப்படிதான். ஸோ இதான் ஃபாரிச். இப்போ நான் இதை பிரிண்ட் பண்றேன். ஸோ பிரிண்ட் பண்ணா எனக்கு அதே அவுட்புட் தான். ஸோ இங்க உள்ளதை நான் கமெண்ட் பண்ணிட்டேன். பட் இங்க நான் இப்படி டிஃபைன் பண்றதுக்கும் நான் இங்க டிஃபைன் பண்றதுக்கும் எனக்கு சிமிலர் வைஸ் சேம் தான். இங்க ஒரு ஐய ஐட்ரேட் பண்றோம் பேசிக்கா. அரே கொடுத்துட்டு அந்த அரேக்குள்ள ஸ்கொயர் பாக்கெட்டுக்குள்ள நம்ம ஐய கொடுத்து அதுக்கடுத்து ஐட்ரேட் பண்ணி ஒவ்வொரு வேல்யூஸா நம்ம கெட் பண்றோம். பட் இங்க டைரக்டாவே இந்த ஐட்டம்ங்கிறது அதுக்கு உள்ள இருக்கிற தனித்தனி எலமெண்ட்ஸ், ஐ மீன் தனித்தனி ஒரு செப்பரேட், இந்த கமா தான் சொன்னேன். ஸோ செப்பரேட் பண்ணும். ஸோ தனித்தனி இண்டெக்ஸ்ல போட்டிருக்க ஒவ்வொரு இதுவுமே உங்களுக்கு அவுட்புட்டா உங்களுக்கு வந்துடும். ஸோ இங்க வந்து இதோட இண்டெக்ஸ் என்னன்னா லாக் யூஸ் பண்ணி ஐ யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா அதான் அதோட இண்டெக்ஸ் பேசிக்கா 0 1 2 2. இப்போ இதோட இண்டெக்ஸ் என்னன்னா இதுல இன்னொரு ஆர்குமெண்ட் பாஸ் ஆகும். ஸோ இன்னொரு ஆர்குமெண்ட் அதான் இண்டெக்ஸ். இதுல என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம் பேசிக்கா. ஸோ இண்ட் கொடுத்துக்கலாம், இண்டெக்ஸ் கொடுத்துக்கலாம், என்ன நேம் வேணாலும். பட் இண்டெக்ஸ் கொடுத்தாதான் உங்களுக்கு புரியும். ஸோ நான் இண்டெக்ஸ் கொடுத்துட்டு ஒரு கமா, ஸோ ஒரு கமா கொடுத்துட்டேன்னா
இப்போ உங்களுக்கு நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ 0 இண்டெக்ஸ்ல மைக் இருக்கு, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல ஜாக் இருக்கு, செகண்ட் இண்டெக்ஸ்ல சாம் இருக்கு, தேர்ட் இண்டெக்ஸ்ல ராபர்ட் இருக்கு. ஸோ 4 நேம்ஸ். ஸோ இண்டெக்ஸ் படி உங்களுக்கு வந்து அப்ளை ஆகுது பேசிக்கா. இப்போ இதுதான் ஃபார் ஈச். நம்ம டைரக்டா ஃபார் லூப் யூஸ் பண்ணாம டைரக்டாவே கால்பேக் ஃபங்க்ஷன் மூலமாவே உங்களுக்கு ஐட்டத்தையும் இண்டெக்ஸையும் டைரக்டா வெளியே கொண்டாந்து உங்களுக்கு ரெண்டர் பண்ண வைக்கி. ஸோ இதுதான் ஃபார் ஈச். இதே மாதிரி தான் எல்லா மெத்தடுமே யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபார் ஈச்னா என்னன்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ம். ஸோ இதுல நிறைய விதமா இருக்கு. இப்போ நான் அந்த இடத்துல ஆப்ஜெக்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல ஆப்ஜெக்ட்ல அதுக்கு உள்ள ஒரு நேம்னு ஒரு கீ வச்சு, ஸோ சம்திங், ஸோ ஏதோ ஒரு நேம். ஸோ நான் அந்த நேம் கொடுத்துட்டேன்னா எனக்கு பிரிண்ட் ஆகும் பேசிக்கா. என்னன்னா ஆப்ஜெக்ட் பிரிண்ட் ஆகும். அப்போ 0 இண்டெக்ஸ்ல ஒரு ஆப்ஜெக்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல நேம் தான் இருக்கு, செகண்ட் இண்டெக்ஸ்ல சாம் இருக்கு, தேர்ட் வந்து ராபர்ட் இருக்கு. ஸோ பேசிக்கா ஆப்ஜெக்ட்லயும் உள்ள கொடுக்கலாம், பூலியனும் உள்ள கொடுக்கலாம். ஸோ நான் அந்த நம்பர் கொடுக்குறேன். ஸோ இந்த இதில் பூலியன் கொடுக்குறேன். பூலியனா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும். ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு அரேக்குள்ள நம்ம என்னத்தினாலும் செட் பண்ணலாம். ஸோ அதே ஆப்ஜெக்ட்டுக்குள்ள இப்போ நேம் இருக்குன்னா அதே இது அதுக்குள்ள அரேன்னு ஒரு கீயை வச்சு அந்த கீக்குள்ளேயே நம்ம வேல்யூஸை செட் பண்ணலாம். என்னன்னா ஓகே, அந்த கீக்குள்ளேயே உங்களுக்கு வேல்யூஸை டைரக்டா செட் பண்ணலாம். அப்போ என்ன நான் ரெஃபர்ஸ் பண்றேன். ஸோ 0 இண்டெக்ஸ்ல ஒரு ஆப்ஜெக்டே இருக்கு. அந்த ஆப்ஜெக்ட் உள்ள பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்ல 2 கீ இருக்கு. ஒன்னு அரேன்னு ஒரு கீ இருக்கு, அதுல இன்னொரு நேம்னு ஒரு கீ இருக்கு. அரேங்க கீக்குள்ளேயே ஒரு அரேயை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். நேமிங் கீக்குள்ள நார்மலா ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு அவுட்புட் டேட்டா நம்ம அரே வந்து டிஃபைன் பண்ணுவோம் இன் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல. ஸோ இதை லூப் பண்ணும்போது உங்களுக்கு டிஃபால்ட்டா இப்படிதான் வரும். ஸோ எதுக்கு இந்த ஃபுல் ஆப்ஜெக்ட், இது ஃபுல் ஆப்ஜெக்டா உங்களுக்கு 0 இண்டெக்ஸ் போட்டிருக்குன்னா, ஏன்னா எல்லாமே அரே வந்து டிஃபால்ட்டா இண்டெக்ஸ் படி தான் ஒவ்வொரு எலமெண்ட்டையும் உள்ள செட் பண்ணும். ஸோ அப்படி இருக்கும்போது ஆப்ஜெக்ட்ங்கிறது ஒரு எலமெண்ட், ஃபுல்லாமே ஒரு எலமெண்ட். ஏன்னா கமா அதுக்கு அடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கமா எங்க முடியுதோ அது ஃபுல்லாமே ஒரு எலமெண்ட். ஸோ அப்போ இங்க இருந்து ஒரு கமா வருது, ஸோ இந்த கமா இதுல முடிஞ்சது, அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிறது இன்னொரு எலமெண்ட். ஸோ அப்போ எலமெண்ட் எல்லாமே இண்டெக்ஸ் பற்றி செய்யும். அப்போ இது 0 இண்டெக்ஸ், இது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், இது செகண்ட் இண்டெக்ஸ், சாரி இது 0 இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ், தேர்ட் இண்டெக்ஸ். ஸோ லென்த்னு பார்த்தோம்னா 4. ஸோ இப்படி தான் உங்களுக்கு அப்ளை ஆகும். ஸோ இப்படி கன்சோல் போடும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஐட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இந்த மாதிரி ஐட்ரேட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் ஃபார் ஈச். ஓகே ஓகே டன். இப்போ ஃபார் ஈச் வந்து நான் ஒரு ஃபார் ஈச்சே நான் ஒரு வேரியபிள வாங்குறேன். ஸோ அதான் ஏன்னு ஒரு வேரியபிள நான் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் அந்த ஏயை லாக் யூஸ் பண்றேன். எனக்கு அவுட்புட் எதுவுமே வராது பேசிக்கா. ஸோ அவுட்புட் அன்டிஃபைன் வரும். எதுக்குன்னா ஃபார் ஈச்சால ரிட்டர்ன் பண்ணாது. ஃபார் ஈச் வந்து லூப் மட்டும் தான் பண்ணும் பேசிக்கா. ஃபாரும் சரி ஃபார் ஈச்சும் சரி லூப் ஒன்லி மட்டும் தான் அவைலபிள். லூப் மட்டும் தான் பண்ணும், லூப்பை தவிர்த்து எதுவுமே பண்ணாது. ஓகே, இப்போ நான் என்னன்னா நம்மளுக்கு ரிட்டர்ன் ஏதோ ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ ரிட்டர்னா என்ன, ரிட்டர்ன் பண்ணோம். இங்க கிடைக்கிற ஏதோ ஒன்று பண்ண போறோம், அதை நான் ரிட்டர்ன் பண்ணி இந்த வேரியபிளை எனக்கு ஃபைன் பண்ணணும். ஸோ இதுக்கு தான் மேப் மெத்தட். ஸோ இது ஃபார் ஈச்சா. ஸோ இது ஃபார் ஈச், இது மேப். ஸோ மேப் மெத்தட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான மெத்தட், ரொம்ப யூஸ் பண்ற மெத்தட். ஸோ எதுக்கு எடுத்தாலும் நம்ம மேப் தான் போவோம். நம்ம ஃபார் ஈச் போடுறப்பெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் மேப் யூஸ் பண்ணுவோம். ஸோ என்னன்னா கான்ஸ்ட். ஸோ அதே பின்னு வச்சிருக்கேன். ஸோ பேசிக்கா இப்போ அதே அறைய நான் அப்படி கன்சோல் கொடுத்து ரிட்டர்ன்ல அதே ஐட்டம், ஏன்னா ரிட்டர்ன். ஸோ டைரக்டா இப்படி கொடுத்தோம்னா இது ரிட்டர்ன். ஸோ ஏன்னா ஒரு ஆரோ இருக்கு, ஒரு ஆரோவை டைரக்டா கொடுத்தா ரிட்டர்ன். இப்போ நான் அதே தான், ஏன்னா மேப்பும் ஒரு லூப் தான், மேப்பும் ஒரு லூப் தான். ஸோ இந்த இடத்துல நான் மேப் யூஸ் பண்ணிடுறேன். ஸோ மேப்பும் பர்டிகுலர் லூப் தான், பட் மேப் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ பேசிக்கா ஸோ அதுக்கு தான் மேப்புக்கும் ஃபாரிஜுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ நான் அதை லாக் போட்டு பி யூஸ் பண்றேன். ஸோ இப்போ இதை கமெண்ட் பண்ணிக்கிடுதேன். கமெண்ட் பண்ணிட்டு இப்போ நான் டிஃபைன் பண்றேன். ஸோ பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் 13 எனக்கு 13 நான் என்ன கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு மேப் ஆயிருக்கு, நான் இதுல கன்சோலே கொடுக்கல. ஸோ பேசிக்கா எனக்கு இங்க கொடுக்கறது எல்லாமே எனக்கு இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆகி எனக்கு பி அவுட்புட் கொடுக்கும் போது எனக்கு ஒரு அரையா ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஓகே புரியுதா? ஸோ மேப் மேப் மெத்தட் வந்து பேசிக்கா ரிட்டர்ன் பண்ணும் உங்களுக்கு. ஸோ மேப் அதுக்கடுத்து ஃபில்டர், அடுத்து ஃபைண்ட், இது எல்லாமே ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஃபாரிச் வந்து ஒன்லி லூப் தான். ஸோ இது எல்லாமே ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நான் அந்த இடத்துல ரெண்டு விதமா இருக்கு பேசிக்கா. ஏன்னா எல்லா எல்லா லூப்லயும் சரி என்னன்னா
நான் கேர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணிட்டேனா, நான் கேர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணி நான் ஐட்டம் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு எந்த அவுட்புட்டுமே ஷோ ஆகாது. ஸோ அன்டிஃபைன் 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 அன்டிஃபைன். எதுக்கு அன்டிஃபைன்னா ஏன்னா இது கேர்லி பிரேசஸ் நான் கொடுக்கும் போது நான் இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஃபார்மட் டாக்குமெண்ட். ஸோ நான் கேர்லி பிரேசஸ் நான் கொடுக்கும் போது எனக்கு பிளாக்குக்குள்ள ஐட்டம் போயிட்டு ஒரு பர்டிகுலர் பிளாக்குக்குள்ள ஐட்டம் போயிட்டு ஸோ நான் இதுக்கு டைரக்டா அந்த பிளாக் இல்லாம நான் ஐட்டம் கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டா இப்படி கொடுத்தேன். என்னன்னா ஸோ நான் இப்படி கொடுக்கும் போது ஏன்னா டைரக்டா இப்படி கொடுக்கும் போது எனக்கு டைரக்டா ஐட்டம்ங்கிறது டேரக்டா ரன் ஆகும். ஸோ ஐட்டம்னா என்ன என்னன்னா இதுல வந்து நம்ம கொடுக்குற நேம் சில நேம். ஆனா இந்த இடத்துல வருது எல்லாமே இந்த லூப்புக்குள்ள இருந்து நம்மளுக்கு அவுட்புட் வருது இல்ல. ஸோ கமாக்கு அடுத்து வருது ஃபுல்லாமே இது ஒரு எலமெண்ட். அடுத்து கமா அடுத்து கமா அடுத்து இது ஒரு எலமெண்ட் அடுத்து இது ஒரு எலமெண்ட் அதுக்கடுத்து இது ஒரு எலமெண்ட். அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன எலமெண்ட் வரும் நேம் இல்ல இந்த ஆப்ஜெக்டே வரும். ஏன்னா ஆப்ஜெக்ட் இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு. இந்த கமா பார்க்காதீங்க. இந்த கமாங்கிறது வந்து அந்த ஆப்ஜெக்டுக்குள்ள தனியா இருக்கு. ஓகே அது அதுக்குள்ள செப்பரேட். ஃபர்ஸ்ட் வெளியே இந்த ஆப்ஜெக்ட் அதுக்கடுத்து கமா இருக்கு. அப்ப இது ஜீரோ இண்டெக்ஸ்ல இருக்கும் பேசிக்கா. அப்ப இந்த ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் ஜீரோ இண்டெக்ஸ் இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இந்த நம்பர் இருக்கு. செகண்ட் இண்டெக்ஸ்ல இந்த பூலியன் இருக்கு. தேர்ட் இண்டெக்ஸ்ல இந்த ராபர்ட்ங்க ஒரு நேம் இருக்கு. ஸோ அப்போ எனக்கு இண்டெக்ஸ் என்ன வரும்னா ஸோ இண்டெக்ஸ் என்ன வரும்னா இங்க ஜீரோ வரும்போது எனக்கு இங்க ஆப்ஜெக்ட் ஃபுல் ஆப்ஜெக்டும் ரெண்டர் ஆகும். ஓகே ஸோ எனக்கு இந்த இடத்துல ஒன்று வரும்போது அங்க உள்ள நம்பர் பிரிண்ட் ஆகும். ஸோ டூ வரும்போது அந்த டூ பிரிண்ட் ஆகும் பூலியன். ஸோ த்ரீ வரும்போது எனக்கு இந்த ராபர்ட்ங்க நேம் பிரிண்ட் ஆகும். ஸோ எலமெண்ட்னா ஒரு ஒரு அரேக்குள்ள நம்ம கொடுக்கறது தான் எலமெண்ட் பேசிக்கா. அது கமாக்கு கமா தான் செப்பரேட் பண்ணும் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கிறதுங்கிறது. ஸோ கமா ஆப்ரேட் நம்ம யூஸ் பண்ணும்போது ஸோ கமாக்கு முன்னாடி உள்ளது ஒரு எலமெண்ட் அதுக்கு அடுத்து உள்ளது இன்னொரு எலமெண்ட் அப்படிங்கிறது செப்பரேட் பண்றது தான். புரியுதா? ம் இது அது செப்பரேட் பண்றது. அது என்னன்னா இப்போ பாருங்க. இப்போ நான் எலமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணதுக்கு பதிலா நான் கன்சோல்ல பிரிண்ட் பண்றேன். கன்சோல்ல பிரிண்ட் பண்றேன். ஸோ அதே எலமெண்ட்டை பிரிண்ட் பண்றேன். பட் ரிட்டர்ன் ஏன்னா ரிட்டர்ன் வந்து பேசிக்கா நார்மலா அன்டிஃபைன் தான். எதுக்கு அன்டிஃபைன்னா நான் கன்சோல் தான் ரிட்டர்ன் எதுவுமே கொடுக்கல ஐட்டத்தை கொடுக்கல. இது ரிட்டர்ன் ஆகாது. கன்சோலுங்கிறது ரிட்டர்ன் ஆகாது. ஸோ இப்போ பிரிண்ட் மட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ பிரிண்ட் பண்ணும்போது இது இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் அப்படி சொல்லி ஸோ பார்த்தீங்கன்னா ஜீரோ இண்டெக்ஸ்ல எனக்கு ஆப்ஜெக்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல நம்பர் இருக்கு. செகண்ட் இண்டெக்ஸ்ல ட்ரூ இருக்கு. தேர்ட் இண்டெக்ஸ்ல ராபர்ட்னு இருக்கு. அப்போ நார்மலா இந்த அரேல எத்தனை லென்த்னா எத்தனை லென்த் எதுக்கு 7 நேம்ல இருந்து லென்த் வரைக்கும் தான் கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ நீங்க எப்படி 7 சொல்றீங்க லென்த்? இல்ல இல்ல இண்டெக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கமா பாருங்க. இது வந்து ஒரு உள்ள இருக்கு. இது ஒரு பிளாக் ஆஃப் கோடுக்குள்ள இருக்கு. ஸோ இதை விட்டுருங்க. நான் என்ன சொல்றேன்னா நீங்க வெளியே உள்ள கமா மட்டும் பாருங்க. உள்ள உள்ள கமா பார்க்காதீங்க. இது ஃபர்ஸ்ட் இருக்கு. நான் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டேன். இது ஜீரோ இண்டெக்ஸ்ல இருக்கு. இது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு. இது செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு. இது தேர்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு. லென்த் 3யா? ஆமா. ம். ஆ அப்ப லென்த் எத்தனை? ஃபோர். ஓகே ஸோ ஃபோர். ஸோ அப்போ லென்த்துங்கிறது ஃபோர். இப்போ நான் இதை பார்த்தீங்கன்னா அதுலேயே நான் எதுக்கு நான் அந்த இடத்துல இண்டெக்ஸ் எலமெண்ட் நான் எதுக்கு கொடுத்துருக்கேன்னா இது வந்து இண்டெக்ஸ் அந்த இண்டெக்ஸ்க்குள்ள எலமெண்ட் அப்படி இருக்கும்போது அந்த அரேக்குள்ள ஜீரோ இண்டெக்ஸ்ல இந்த எலமெண்ட் இருக்கு. இந்த எலமெண்ட் என்ன டைப் அரேக்குள்ள இருக்கு. ஸோ சாரி ஆப்ஜெக்ட்ல இருக்கு.
அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள 2 கீ இருக்கு. அது செப்பரேட். அத விட்டுருங்க. ஆனா 0 இண்டெக்ஸ்ல இதான் இருக்கு. பர்ட்டிகுலரா. அப்போ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல 1 இருக்கு. செகண்ட் இண்டெக்ஸ்ல 2 இருக்கு. ஐ மீன் பூலியன் இருக்கு. தேர்ட் இண்டெக்ஸ்ல ராபர்ட் இருக்கு. ஸோ இப்படிதான் பார்க்கணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல நேம் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல ஒரு ஆப்ஜெக்டே இருக்கு. அப்படிதான் நீங்க பார்க்கணும். அந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல ஜீரோ அந்த சாரி ஜீரோ இண்டெக்ஸ்ல நேமு அதுக்கடுத்து உள்ள அரே அப்படின்றதெல்லாம் நீங்க பார்க்க கூடாது. ஸோ அந்த ஜீரோ இண்டெக்ஸ்ல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. அந்த ஆப்ஜெக்ட்ல என்ன இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா அது வெளியோடி பார்க்கும்போது ஜீரோ இண்டெக்ஸ் தான். ஓகே. சோ இப்படிதான் ஃபர்ஸ்ட் வரணும். அதுக்கு உள்ள இருக்கிறத நீங்க அதுக்குள்ள உள்ளதை நீங்க பிரிண்ட் பண்ணணும்னா அதை நீங்க கண்டிஷன் வச்சு பிரிண்ட் பண்ணிடலாம் பேசிக்கா. என்னன்னா ஒரு கண்டிஷன் நான் கொடுக்குறேன். இப்போ ஒரு கண்டிஷன். சோ நான் இந்த இடத்துல ஒரு கேர்லி பிரேசஸ் நான் யூஸ் பண்றேன். இது எதுக்காண்டி கேர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணி நான் வந்து ரிட் சாரி ஐட்டம் நான் கொடுத்தேன்னா எனக்கு ரிட்டர்ன் ஆகாது பேசிக்கா. ஏக்கு ரிட்டர்ன் ஆகாது அந்த இடத்துல பிளாக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பிளாக் யூஸ் பண்ணா எனக்கு ரிட்டர்ன் கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஸோ ரிட்டர்ன் கீவேர்டு யூஸ் பண்ணா மட்டும்தான் எனக்கு இப்போ பாருங்க ஒரு அறையா உங்களுக்கு கிடைச்சிடும். சார் ஐட்டம் இஸ் நாட் சாரி எலமெண்ட். ஸோ எலமெண்ட் பேசிக்கா. ஸோ எனக்கு அவுட்புட் கிடைச்சிடும் நார்மலா. என்னன்னா அப்படியே அந்த அறையை ரிட்டர்ன் பண்ணுது. ஏன்னா நான் எலமெண்ட் ரிட்டர்ன் பண்ண வைக்கேன். ஸோ இதே இண்டெக்ஸை மட்டும் ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு இண்டெக்ஸ் மட்டும் ரிட்டர்ன் ஆகும். ஸோ இண்டெக்ஸ் மட்டும் ரிட்டர்ன் ஆகும். ரிட்டர்ன் கீவேர்டு யூஸ் பண்ணி ஆகணும் பிளாக் யூஸ் பண்ணும்போது. ஏன்னா ஒரு பிளாக்குள்ள இருக்கு. அது தெரியணும். இந்த பிளாக்னால என்னது ஒரு பர்டிகுலர் பிளாக்னா பேசிக்கா கோட் எழுதுவோம் அதை எக்ஸிக்யூட் பண்ணோம் அவ்வளவுதான். ரிட்டர்ன் பண்ணணுங்கிறது தெரியாது அதுக்கு. ஸோ அதனால நம்ம ரிட்டர்ன் கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். ஓகே. ஸோ இப்போ நான் அந்த பிளாக் ரிமூவ் பண்ணிட்டேன்னா டைரக்டாவே நான் இண்டெக்ஸையோ ஐட்டத்தையோ ரிட்டர்ன் பண்ணா எனக்கு டைரக்டா ரிட்டர்ன் ஆகும் பேசிக்கா. டேட்டா ரிட்டர்ன் ஆகும். ஸோ நான் பிளாக் யூஸ் பண்ணனால இது. ஸோ இது இண்டெக்ஸ், இது அந்த அரேக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்ஸ். இப்போ எனக்கு ஒரு சின்ன எதுக்காண்டி நம்ம பிளாக் யூஸ் பண்ணுவோம்னா இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு கண்டிஷன் படி என்னன்னா ஜீரோ இண்டெக்ஸை மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ அப்படி சொல்லும் போது எனக்கு அதுல கண்டிஷன் வரணும். ஏன்னா இண்டெக்ஸ் ஜீரோவா இருக்கும் போது மட்டும்தான் எனக்கு பிரிண்ட் ஆகணும். அப்படிங்கும் போது நான் உள்ள கண்டிஷன் எழுத போறேன். என்னன்னா லூப்புக்குள்ள கண்டிஷன் எழுத போறேன். ஸோ லூப்புக்குள்ள கண்டிஷன் எழுதணும்னா இந்த மாதிரி டைரக்டா எழுத முடியாது. டைரக்டா எழுதுனா இது அக்செப்ட் பண்ணாது. ஸோ அதுக்காண்டி தான் இந்த பிளாக் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பிளாக் யூஸ் பண்ணா உள்ள கண்டிஷன் எழுதிக்கலாம், வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம், என்னாலும் பண்ணிக்கலாம். பட் பிளாக் இல்லாம எதுவுமே கிரியேட் பண்ண முடியாது. ஸோ பிளாக் இல்லாம டைரக்டா அங்க போய் நீங்க லெட்னு பண்ணீங்கன்னா அது வந்து ஒரு வேரியபிளா எடுத்துக்கிடாது. ஸோ லெட்னு பண்ணீங்கன்னா அது ஒரு வேரியபிளை டிஃபைன் பண்ண ஒரு பின் டிஃபைன் கீவேர்டா எடுத்துக்கிடாது. ஸோ அதனாலதான் அந்த பிளாக் யூஸ் பண்ணி அந்த ரிட்டர்ன் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. இப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட். இப்போ எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் பிரிண்ட் ஆகணும். ஐ மீன் ஜீரோ இண்டெக்ஸ்ல இருக்கிற இந்த ஆப்ஜெக்ட் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகணும். நான் என்ன பண்ணணும்? எந்த மாதிரி கண்டிஷன் எழுதணும்? நம்ம ஆல்ரெடி தான் மேப் யூஸ் பண்ணிட்டோமே. ஃபார் ஈச்லாம் ரிட்டர்னே பண்ண முடியாது. இதுல கண்டிஷன் தான் எழுதணும். கண்டிஷன். இப்ப லூப் ஆகுது. அந்த லூப்புக்குள்ள ஒரு கண்டிஷன் எழுதி. ஏன்னா லூப்புக்குள்ள உங்களுக்கு 4 எலமெண்ட்டும் கிடைக்கும் பேசிக்கா. ஒவ்வொரு எலமெண்டா கிடைக்கும். பட் எனக்கு பர்டிகுலரான அந்த ஃபர்ஸ்ட் ஜீரோ இண்டெக்ஸ்ல இருக்கிற எலமெண்ட்டை மட்டும் நான் ரிட்டர்ன் பண்ணணும். அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? ஸோ என்னன்னா நார்மலா ஒரு இஃப் போட போறோம். என்ன இஃப்னா எனக்கு ஜீரோ இண்டெக்ஸ்ல உள்ளது மட்டும் தான் பிரிண்ட் ஆகணும். அப்போ இது எனக்கு எலமெண்ட் வரும்போது இஃப் எனக்கு இண்டெக்ஸ், ஏன்னா இண்டெக்ஸ்ல 0 1 2 3 3 வரும். ஸோ இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும்போது மட்டும் எனக்கு ரிட்டர்ன் ஜஸ்ட் மினிட். ஓகே. ஸோ என்னன்னா அந்த இண்டெக்ஸ் எனக்கு ஜீரோவா இருக்கும்போது பேசிக்கா. ஸோ அந்த இண்டெக்ஸ் எனக்கு ஜீரோவா இருக்கும்போது எனக்கு ரிட்டர்ன் பண்ணு. என்ன ரிட்டர்ன் பண்ணுனா பேசிக்கா ஐ இண்டெக்ஸ் என்னன்னா அந்த எலமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதுல எனக்கு ஒரு சின்ன கண்டிஷன் தான் பேசிக்கா. ஸோ இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் ஜீரோ வரும், அடுத்து ஃபர்ஸ்ட் வரும், ஒரு செகண்ட் வரும், அடுத்து தேர்ட் வரும். ஸோ அப்போ இண்டெக்ஸ் ஜீரோவா இருக்கும் போது எனக்கு ரிட்டர்ன் எலமெண்ட் அப்படி பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும் போது எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் வருது. என்ன ப்ராப்ளம் வருதுன்னு பாத்தீங்களா? ஸோ எதுக்கு அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஜீரோ கிடைச்சிரும். ஸோ எனக்கு ரிட்டர்ன் அந்த எலமெண்ட் ரிட்டர்ன் பண்ணிரும். பட் ரெண்டாவது இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 1 வந்துடும். அப்ப எல்ஸ் போவோம்.
ஸோ எல்ஸ் போகும்போது மேப்னாலே ரிட்டர்ன் தான். ஸோ அதை ஏதோ ஒன்று ரிட்டர்ன் பண்ணணும் பண்ணாம இருக்கக்கூடாது. ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அன்டிஃபைன் ரிட்டர்ன் ஆயிரும். ஓகே. ஸோ அதனால நீங்க வந்து பேசிக்கா மேப்பை ஸ்டாப் பண்ணணும். ஓகே. ஸோ என்னன்னா எல்ஸ் எல்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா, ஸோ நார்மலா எல்ஸ்ன்னு கொடுத்துட்டேன்னா ரிட்டர்ன் யூஸ் பண்ணிடலாம். ஸோ எல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு நான் கொடுத்துருவேன். ஸோ இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ எனக்கும் அதே மறுபடியும் சேம் தான். டிஃபால்ட்டா என்னால ஒரு எலமெண்ட் பேசிக்கா ஒரு எலமெண்ட்டை மட்டும் என்னால ரிட்டர்ன் பண்ண முடியல. ஸோ ஏன்னா மீதி உள்ளது எல்லாமே எனக்கு சரி. ஸோ மீதி எலமெண்ட் ஃபுல்லாமே எனக்கு ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இதான் மேப் மெத்தட். எல்லாமே ரிட்டர்ன் பண்ணியே ஆகணும். ஸோ நான் நார்மலா ரிட்டர்ன் கொடுத்தாலும் எனக்கு லூப் ஸ்டாப் ஆகல. ஏன்னா பேசிக்கா மேப்புங்கிறது வந்து மேப்போட ஃபங்க்ஷனலே ரிட்டர்ன் ஏதோ சம்திங் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ரிட்டர்ன் பண்ணலாம் டிஃபால்ட்டா அன்டிஃபைன் எடுத்துக்கிடுது. ஸோ நான் இந்த இடத்துல ரிட்டர்ன் என்னது கொடுத்தாலும் ஸோ ரிட்டர்ன் நல் கொடுக்குறேன். ஸோ நல்லுன்னு பேர் ரிட்டர்ன் ஆகும் பேசிக்கா. ஸோ நல்லுன்னு அப்போ எனக்கு அதுவும் அன்டிஃபைன் தான் பேசிக்கா. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு மேப் வரும். ஸோ அப்போ மேப்ல பேசிக்கா ரிட்டர்ன் பண்றதா இருந்தா எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணணும். இல்லாட்டி ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ இப்போ நான் அதை ஒரு ஃபில்டர் யூஸ் பண்றேன். ஸோ இது மேப் மெத்தட் எல்லாமே. ஸோ ஃபில்டருங்கிறது கண்டிஷன் பேஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதை அப்படியே நான் கால் பண்ணி இதுல 0 வச்சுக்கிடுவேன். ஸோ இதுல ஃபில்டர்னு வச்சுக்கிடுவேன். ஃபில்டர் அப்படின்னு வச்சுக்கிடுவேன். ஸோ நான் இந்த இடத்துல நான் இது யூஸ் பண்ணல. ஸோ இந்த இடத்துல நான் இது யூஸ் பண்ணல. இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு சிமிலரே சேமா தான். ஸோ நார்மலா சிமிலரே தான். இப்போ நான் இதை வந்து டைரக்டா ஏன்னா வெறும் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0 போடும்போது டைரக்டா எனக்கு பிரிண்ட் ஆகுது. இப்போ நான் இந்த பிளாக் ஃபுல்லாமே நான் ரிமூவ் பண்றேன். ஸோ எனக்கு பிளாக்கே தேவையில்ல. நான் இந்த பிளாக் ஃபுல்லாமே டைரக்டா ரிமூவ் பண்றேன். ரிமூவ் பண்ணிட்டு ஸோ இதை டைரக்டாவே ரிமூவ் பண்ணிட்டு இப்போ இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0 இருக்கிறது மட்டுமே எனக்கு ஃபில்டர் பண்ணி எனக்கு இந்த சீக்கு கொண்டு வா அப்படின்னு டைரக்டா கொடுக்குறேன். ஸோ நான் டைரக்டா கொடுக்கும்போது எனக்கு அவுட்புட் ஒரு நிமிஷம் இருங்க. சி ஸோ நான் டைரக்டா கொடுக்கும்போது ஃபில்டர் வந்து எனக்கு டைரக்டா ஒரே ஒரு அவுட்புட் மட்டும் தான் எனக்கு ஷோ பண்ணும். ஸோ ஃபில்டருங்கிறது வந்து நம்ம கொடுக்குற கண்டிஷனை யூஸ் பண்ணி ஃபில்டர் ஷோ பண்ணும். ஸோ அது இப்படியும் கொடுக்கலாம், இல்லை கேர்லி பேசஸ்குள்ளேயும் கொடுக்கலாம். ஸோ கேர்லி பேசஸ்குள்ள கொடுத்து இஃப் கண்டிஷன் கொடுத்து இண்டெக்ஸ் அப்படி சொல்லி 0 அப்படின்னு கொடுத்து அதுக்கடுத்து ரிட்டன் ரிட்டன் எலமெண்ட் அப்படின்னு கொடுத்தா உங்களுக்கு அது ஒரு பெரிய வேலைப்பாடு. ஸோ அதே தான் அவுட்புட் வரும். ஸோ ஆனால் ஒரு பெரிய வேலைப்பாடு. இவ்வளவு லைன் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ அதே இதை நம்ம பிளாக் இல்லாமே கொடுக்கலாம். பிளாக் இல்லாமல் கொடுத்தா டைரக்டா கண்டிஷன் மட்டும் கொடுக்கவே இருக்கும். ஸோ பேசிக்கா ஸோ இது புரியுதா? ஸோ மேப்புங்கிறது ஃபுல்லாமே லூப் ஆகும். எல்லாத்தையுமே ரிட்டர்ன் பண்ணும். கண்டிஷன் பேஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்ல முடியாது. கண்டிஷன் பேஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். பட் மீதி உள்ளத்தையும் தேவையில்லாம ரிட்டர்ன் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஃபில்டருங்கிறது வந்து கண்டிஷன் யூஸ் பண்ணி மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணும் பேசிக்கா. ஸோ கண்டிஷன் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோமோ அதை மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். மீதி உள்ள ரிட்டர்ன் பண்ணாது. ஸோ அதனால ஃபில்டருங்கிறது வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவோம். ஸோ ஓகே. ஸோ ரியாக்ட்ல மேப் தான் அதிகமா. ஸோ இப்போ இது ஃபில்டர் ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணுது. பேசிக்கா ஃபில்டர்னா என்ன? ஸோ ஏதோ ஃபில்டர் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு நார்மலா இப்போ ஒரு கம்பெனில ரெக்ரூட்டர் இருக்காங்க, இவங்களை ஃபில்டர் பண்ணி எடுங்க சொல்லலாம். அதே மாதிரி தான். ஸோ ஒரு அறையில நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுங்க. அதான் ஃபில்டர் மெத்தட். ஸோ அப்போ ஃபில்டர் பண்ணி நம்ம எடுக்கிறோம். ஸோ இதுதான் ஃபில்டர் மெத்தட். ஸோ இதுல அதுக்கடுத்து ஃபைண்ட் இண்டெக்ஸ் இது எல்லாமே அறையா ரிட்டர்ன் பண்ணும். இன்னொன்னு எலமெண்டா ரிட்டர்ன் பண்ணும். எலமெண்டா. ஸோ அதான் கான்ஸ்ட். இது வந்து ஃபில்டர் அதுக்கடுத்து ஃபைண்ட். ஃபைண்ட். ஸோ இந்த ஃபைண்ட் மெத்தட் என்ன பண்ணணும்னா இது எல்லாமே ஒன் டைப் ஆஃப் லூப் தான். ஸோ எல்லாமே லூப் தான். எதுவுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன்டா. ஸோ எல்லாமே லூப் தான். ஸோ இந்த இடத்துல டீல் கொடுத்தது. ஸோ நான் இந்த இடத்துல கண்டிஷன் யூஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு நான் அதே டியை பிரிண்ட் பண்றேன். ஸோ இது வந்து எனக்கு அறையா ரிட்டர்ன் பண்ணாது. எனக்கு பாருங்க ஒரு ஆப்ஜெக்டா அடைச்சிட்டு ஆப்ஜெக்ட்ல ஒரு எலமெண்டா ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஏன்னா 0 இண்டெக்ஸ்ல ஒரு ஆப்ஜெக்ட் தான் இருக்கு. அதனால ஆப்ஜெக்ட் வந்திருக்கு. எனக்கு இப்போ இந்த இதுல வந்து ராபர்ட் பிரிண்ட் பண்ணணும். ஸோ அப்போ இந்த இடத்துல நான் என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணணும்?
தேர்ட் இண்டெக்ஸ். ஸோ தேர்ட் இண்டெக்ஸை நான் கொடுத்துட்டேன். ஸோ அப்போ என்ன பண்ணும், எனக்கு பர்டிகுலரா ராபர்ட் மட்டும் பிரிண்ட் ஆகும். ஐ மீன் உள்ள உள்ள எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ணும். ஸோ 3 டிஃபரன்ஸ் இருக்கு. மேப் மெத்தட் என்ன பண்ணும், டைரக்டா அரேயா ரிட்டர்ன் பண்ணும். அந்த அரே அவ்வளோ என்னன்னா அந்த அரேயோட லென்த் எவ்வளவு இருக்கோ அந்த ஃபுல் அரே ரிட்டர்ன் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் ஷோ பண்ணும். ஸோ ஃபுல் அரே ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுங்க. ஃபுல் அரே ரிட்டர்ன். ஃபில்டர் என்ன பண்ணும், ஸோ ஃபில்டர் என்ன பண்ணும்னா கண்டிஷன் யூஸ் பண்ணி உள்ள ஃபில்டரும் அரே தான் ரிட்டர்ன் பண்ணும். கண்டிஷன் யூஸ் பண்ணி ரிட்டர்ன் அரே, அதுவும் அரே தான் ரிட்டர்ன் பண்ணும். அரே தான் ரிட்டர்ன் பண்ணும். ஃபைண்ட் என்ன பண்ணும், ஃபைண்ட் என்ன பண்ண சொன்னேன், ஆப்ஜெக்ட் இல்ல எலமெண்ட் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ எதுக்கு ஆப்ஜெக்ட் வந்துச்சுன்னா, நம்ம ஜீரோ இண்டெக்ஸ்ல ஆப்ஜெக்ட் இருக்கு, அதனால ஆப்ஜெக்ட் வந்துச்சு. ஸோ ஆப்ஜெக்ட்னாலும் எலமெண்ட் தான். ஸோ அரேக்கு தெரியாது இது ஆப்ஜெக்டா, இது பூலியனா, இல்ல இது ஸ்ட்ரிங்கா, இது நம்பரா இருந்தது அரேக்கு தெரியாது. அது ஜீரோ இண்டெக்ஸ்ல என்ன எலமெண்ட் இருக்கோ அதை ரிட்டர்ன் பண்ணும் பேசிக்கா. பேசிக்கா ஒரு அரே வந்து எலமெண்ட் செட் பண்ணும். அரே வந்து ஸ்டோர் பண்ணும், எலமெண்ட்டை தான் ஸ்டோர் பண்ணும். அந்த எலமெண்ட்டை ஒவ்வொரு இண்டெக்ஸ்லயும் ஸ்டோர் பண்ணிடும். ஸோ ஜீரோ இண்டெக்ஸ்ல ஆப்ஜெக்ட்னு ஒரு எலமெண்ட் இருக்கு, ஆப்ஜெக்ட் டேட்டா டைப் எலமெண்ட் இருக்கு. செகண்ட் இண்டெக்ஸ்ல நம்பர்னு ஒரு டேட்டா டைப் எலமெண்ட் இருக்கு. தேர்ட் இண்டெக்ஸ்ல பூலியன் ஒரு டேட்டா டைப் எலமெண்ட் இருக்கு. தேர்ட் இண்டெக்ஸ்ல ஸ்ட்ரிங்னு ஒரு டேட்டா டைப் எலமெண்ட் இருக்கு. ஸோ இப்படிதான் அசைன் பண்ணும். ஸோ இப்படிதான் அரே வந்து உங்களுக்கு செட் பண்ணும். ஓகே. ஸோ அப்போ நான் அரேல இது எலமெண்ட், ஸோ எலமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அந்த எலமெண்ட் வந்து இப்போ தேர்ட் இண்டெக்ஸ்ல ஸ்ட்ரிங் டேட்டா டைப் எலமெண்ட் இருக்கு, அதனால அந்த ராபர்ட்டை ரிட்டர்ன் பண்ணுது. நான் ஜீரோ கொடுக்கும் போது, ஜீரோ கொடுத்து நான் டி கொடுக்கும் போது எனக்கு டில வந்து பேசிக்கா அந்த ஆப்ஜெக்ட் வரும். ஏன்னா இந்த ஆப்ஜெக்ட்ங்கிறது ஜீரோ இண்டெக்ஸ்ல இருக்கு. அப்போ இது ஒரு எலமெண்ட் தான், அரேக்குள்ள இருக்கிற ஒரு எலமெண்ட். அந்த எலமெண்டோட டேட்டா டைப் ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள நிறைய கீவேர்ட்ஸ் இருக்கும், அரே இருக்கும், அது ஓகே, அது தனித்தனி. ஸோ இப்படிதான் ஒரு லூப்பை நம்ம டெஃபைன் பண்ணுவோம், ஒரு ஃபைண்ட். ஓகே. அப்போ ஃபைண்ட் என்ன பண்ணும், எலமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். யூஸ் கண்டிஷன், கண்டிஷன்ஸ், யூஸ் கண்டிஷன்ஸ். எஸ். இப்போ நான் கண்டிஷன் பேஸ் பண்ணாம நான் எலமெண்ட்டை ரிட்டர்ன் பண்றேன். ஸோ பாருங்க, கண்டிஷன் பேஸ் பண்ணாமே நான் எலமெண்ட்டை ரிட்டர்ன் பண்றேன், அதே அவுட்புட்டை. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு டில தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரே ஒரு எலமெண்ட், எனக்கு ஃபர்ஸ்ட் எலமெண்ட் மட்டும் தான் வருது. ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ரிட்டர்ன், ஃபர்ஸ்ட் எலமெண்ட் மட்டும் தான் எனக்கு ரிட்டர்ன் பண்ணுது. புரியுதா, கேக்குதா? ஹலோ. கேக்குதா? ஓகே. ஸோ அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ரிட்டர்ன் பண்ணிட்டு அது ஸ்டாப் ஆயிருது. ஃபர்ஸ்ட் எலமெண்ட் அது ட்ரூ ஆயிடுச்சு, ஸ்டாப் ஆயிருது. ஸோ என்னன்னா கண்டிஷன் பேஸ் பண்ணி இது ரிட்டர்ன் பண்ணும், அது எலமெண்ட் ரிட்டர்ன் பண்ணும். மேப் ஃபுல் அரே ரிட்டர்ன் பண்ணும். அதை கண்டிஷன் யூஸ் பண்ணீங்கன்னா மீதி உள்ளதுல அன்டிஃபைன் வரும். ஃபில்டர் கண்டிஷன் யூஸ் பண்ணி அரே ரிட்டர்ன் பண்ணும். எலமெண்ட் ஃபைண்ட் வந்து கண்டிஷனை யூஸ் பண்ணி எலமெண்ட் ரிட்டர்ன் பண்ணும். இதுதான். ஸோ தேர்ட் வந்து ஃபைண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஃபைண்ட் இண்டெக்ஸ். ஸோ இதோட அர்த்தமே ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபைண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னது, அத என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியுது பார்க்க. இல்ல, ஃபைண்ட் இண்டெக்ஸ், ஃபைண்ட் இண்டெக்ஸ். இப்போ ஃபைண்ட் ஒரு நேம் கொடுக்கனா ஒரு நேம் உண்டு. ஸோ ஃபைண்ட் இண்டெக்ஸ்னா என்ன, ஒரு இதை ஃபைண்ட் பண்ண போறோம், அதை இண்டெக்ஸை ஃபைண்ட் பண்ண போறோம், அவ்வளவுதான் ஃபைண்ட் இண்டெக்ஸ். ஓகே. ஸோ ஃபைண்ட் இண்டெக்ஸை ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகே. ஸோ இண்டெக்ஸை வச்சு நம்ம இப்போ ரெண்டர் பண்ணோம். இப்போ நான் வந்து எலமெண்ட்டை வச்சு அந்த எலமெண்ட் எத்தனாவது இண்டெக்ஸ்ல இருக்குங்கிறத கண்டுபிடிக்க போறேன். ஸோ இவ்வளவு நேரம் எந்த இண்டெக்ஸ்ல இருக்க எலமெண்ட்டை நம்ம ரிட்டர்ன் பண்ணி நம்ம மேனிபுலேட் பண்ணியிருந்தோம், ஸோ ஹேண்டில் பண்ணியிருந்தோம். இப்போ அந்த எலமெண்ட், இந்த எலமெண்ட் எத்தனாவது இடத்துல இருக்கு, எத்தனாவது இண்டெக்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறத ஃபைன் பண்ண போறோம். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா ஃபைன் இண்டெக்ஸ் போட்டேன். எனக்கு ஒரு இஃப் கண்டிஷன் போடுறேன். இஃப் இஃப் எலமெண்ட், எலமெண்ட்
ஓகே. ஸோ எலமெண்ட் ஈக்குவல் டு ராபர்ட் நான் பிரிண்ட் பண்ணுறேன். எலமெண்ட் ஈக்குவல் டு ராபர்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா எனக்கு ரிட்டன் இண்டெக்ஸ் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, எலமெண்ட் ஈக்குவல் டு. இப்போ நான் வந்து எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு என்ன அவுட்புட் வரும்? ஆஹா, ஃபைண்ட் இண்டெக்ஸ். இண்டெக்ஸை மட்டும் தான் எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். எஸ். ஸோ எனக்கு 3ன்னு வரும். ஸோ ஒரு நம்பர், அதோட நம்பர் டேட்டா டைப்பா இண்டெக்ஸ் வந்து நம்பர் டேட்டா டைப்பா ரிட்டர்ன் பண்ணும். அதோட இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதை இப்படியும் டிஃபைன் பண்ணலாம், இல்லை டைரக்டா அந்த கேல்குலேஷனை தூக்கிட்டு ஸோ எலமெண்ட் சீக்வல் டு ராபர்ட் ராபர்ட் இப்படி சொன்னாலும் உங்களுக்கு டைரக்டா ரிட்டர்ன் கீவேர்டு யூஸ் பண்ணாம உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிஷனை இங்கே எப்படியே எழுதிக்கலாம். ஆனா ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணி ஒரு இஃப் யூஸ் பண்ணி பண்ணணும்னா ஒரு ஒரு லார்ஜ் கண்டிஷன், இது வந்து சிங்கிள் கண்டிஷனால இப்படி யூஸ் பண்ணிடலாம். பட் ஒரு லார்ஜ் கண்டிஷன் யூஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும்னா நீங்க டைரக்டா பிளாக் யூஸ் பண்ணி அதுக்குள்ள கோட் எழுதி அதுக்கடுத்து ரிட்டர்ன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். ஸோ இப்போ நான் ரிட்டர்ன் பண்ணும்போது எனக்கு சொன்ன வைஸ் அதே அவுட்புட் தான் 3 எனக்கு வருது. ஓகே, ஸோ இப்படிதான் நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ ஃபைண்ட் இண்டெக்ஸ் வந்து ஒரு நம்பரை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஃபைண்ட் இண்டெக்ஸ் ரிட்டர்ன் நம்பர் நம்பர் டேட்டா டைப்ல ரிட்டர்ன் பண்ணும். அது எத்தனை இண்டெக்ஸ் இருக்கு, 0ல இருந்து அந்த டேட்டா எவ்வளவு இருக்கும் அந்த டேட்டாவோட ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஃபைண்ட் இண்டெக்ஸ் இது ஒரு மோஸ்ட்லி நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பேசிக்கா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து சம். சம் இது என்ன பண்ணும்னா இதை நான் அப்படி காப்பி பண்ணிடுறேன். ஸோ இது என்ன பண்ணும்னா சம் பூலியனை ரிட்டர்ன் பண்ணும் பேசிக்கா. ஸோ என்ன சொன்னேன், ஃபைண்ட் இண்டெக்ஸ் ஒரு மேப் ஃபுல் அரே ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதில் கண்டிஷன் யூஸ் பண்ணிட்டோம்னா அந்த ஒண்ணுக்கு மட்டும் அவுட்புட் வந்துட்டு மீதி உள்ளதெல்லாம் அன்டிஃபைன் செட் பண்ணிடும். ஃபில்டர் என்ன பண்ணும்னா பர்டிகுலரா ஓகே, ஸோ ஃபில்டர் என்ன பண்ணும்னா பேசிக்கா கண்டிஷன் யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் அரே ஆஃப் ஆப்ஜெக்டா ரிட்டர்ன் பண்ணும். இப்போ ஃபைண்ட் என்ன பண்ணும்னா கண்டிஷன் யூஸ் பண்ணி அந்த எலமெண்ட் ரிட்டர்ன் பண்ணும். ஃபைண்ட் இண்டெக்ஸ் அந்த எலமெண்ட் எத்தனாவது இண்டெக்ஸ்ல இருக்குன்னு சொல்லி அந்த இண்டெக்ஸ் நம்பர் ரிட்டர்ன் பண்ணும். சம் என்ன பண்ணா பூலியனை ரிட்டர்ன் பண்ணும், அதுவும் கண்டிஷன் யூஸ் பண்ணி. ஸோ சம் யூஸ் பண்றேன் ரிட்டர்ன் பூலியன். ஸோ ரிட்டர்ன் பூலியனை யூஸ் பண்ணோம் பேசிக்கா. ஸோ அப்போ நம்ம ஒரு பர்டிகுலரா ஒரு இதை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும்னா என்னன்னா ஒரு அறைக்குள்ள ஒரு லார்ஜ் கைண்ட் ஆஃப் டேட்டாஸ் இருக்கு பேசிக்கா. ஸோ அந்த டேட்டா, ஸோ அந்த லார்ஜ் டைப் ஆஃப் டேட்டா வந்து உள்ள இருக்கும் போது நம்மளுக்கு உள்ள ஒரு பர்டிகுலர் டேட்டா நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ ஒரு 500 டேட்டா ஒரு அறைக்குள்ள இருக்கு பேசிக்கா. பட் எனக்கு நம்மளோட டேட்டா பேசிக்கா ஒரு யூசர் நேம் டேட்டா வந்து ஒரு உள்ள இருக்கா அங்க செக் பண்ணுவோம். இப்போ பேசிக்கா நீங்க ஒரு லாகின் ஆப் யூஸ் பண்றீங்க. ஸோ உங்களோட ஃபேஸ்புக்கில் இல்லை ஒரு இன்ஸ்டாகிராமோ நீங்க லாகின் பண்ண போறீங்க. ஸோ லாகின் பண்ணும் போது என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ உங்களோட டேட்டாவை எடுத்துட்டு கொண்டு போய் அந்த டேட்டா பேஸ்ல இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த டேபிள்ல அந்த அறைக்குள்ள இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ அறைக்குள்ள இருக்கான்னு பார்க்கும்போது அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு ட்ரூவா ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இல்லைன்னா ஃபால்ஸா ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட் தான், அப்படிதானே? ஸோ அப்படி அந்த மாதிரி கான்செப்ட் எல்லாமே இந்த சம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா ஸோ எலமெண்ட் ஈக்குவல் டு ராபர்ட் அப்படின்னு ஏதாட்டும் ஒரு எலமெண்ட், ஸோ ஏதோ ஒரு எலமெண்ட் ஒன்று அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு ரிட்டர்ன் ட்ரூவா ரிட்டர்ன் பண்ணணும் பேசிக்கா. ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ D2 D2 பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நான் இதுல வேற ஏதோ ஒரு எஸ் கொடுத்துட்டேன், இந்த மாதிரி எலமெண்ட்ஸே அதுக்கு இல்லை. பேசிக் உள்ள செக் பண்ணி பார்க்கும், செக் பண்ணி பார்க்கும்போது ஃபால்ஸ்னு வந்துடும். ஓகே, ஸோ என்ன பண்ணும்னா இந்த அரே சம் என்ன பண்ணும்னா ஒரு லேக்ஸ் கணக்கில் டேட்டா இருந்தாலும் நம்மளோட அப்படியே ஒவ்வொன்றா லூப் பண்ணும். 0ல இருந்து அப்படியே லூப் பண்ணிட்டே போகணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லூப் பண்ணும் போது உங்களுக்கு டேட்டா வந்து பாதிலே கிடைச்சிட்டுனா அதோட லூப்பை ஸ்டாப் பண்ணி
லூப்பை ஸ்டாப் பண்ணி உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும், ஐ மீன் எக்ஸிட் ஆயிரும், சாரி, எக்ஸிட் ஆகி உங்களுக்கு அவுட்புட் ட்ரூ ஆர் ஃபால்ஸா ரிட்டர்ன் பண்ணிடும். பட் அது ஃபால்ஸா இருந்துச்சுன்னா ஃபுல்லா ரிட்டர்ன் பண்ணும், ஏன்னா ஃபுல்லா லூப் ஆகணும். ஏன்னா 0ல இருந்து 1000 டேட்டா இல்ல 1 lakh டேட்டா இருந்தாலும் 0ல இருந்து 1000 வரைக்கும் செக் பண்ணணும் அந்த டேட்டா இருக்காண்டு. ஸோ செக் பண்ணும்போது இப்போ 0ல இருந்து 500 இண்டெக்ஸ்லேயே ஒரு டேட்டா இருந்துச்சுன்னா அதை மட்டும் அப்போ டேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணி ட்ரூவா ரிட்டர்ன் பண்ணிட்டு லூப்பை எக்ஸிட் பண்ணிட்டு போயிடும். ஸோ சம்முக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ இருக்கிற டேட்டா இருந்துச்சுன்னா லூப் பாதியிலே எக்ஸிட் ஆயிரும். அப்படி அந்த டேட்டாவே இல்லைன்னா ஃபுல் லூப்பு உங்களுக்கு லூப் ஆகி ஸோ அந்த டேட்டா இல்லை அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் ஃபால்ஸ் சொல்லி ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ என்னன்னா 1000 டேட்டா இருந்தாலும் ஏதோ ஒரு டேட்டா அதுக்கு மேட்ச் ஆயிட்டான், இதுக்கு மேட்ச் ஆயிட்டுனா உங்களுக்கு ரிட்டர்ன் ட்ரூ தான். ஓகே, புரியுதா? ஸோ ஓகே டன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது சம். அதுக்கடுத்து பேசிக்கா எவரி எவரி ஸோ எவரிங்கிறது வந்து ரொம்ப நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பட் எவரிங்கிறது வந்து இதுக்கு மீனிங் உங்களுக்கு தெரியும். ஸோ எவரி அப்படின்னா என்னது? பேசிக்கா நம்ம அதே டைம் என்ன சொல்லுவோம்? ம் எல்லாமே என்ன எல்லாமே ரிட்டர்ன் கிடையாது, எல்லாமே கரெக்டா இருக்கணும். இது ஒரு பூலியன் தான், இது ஒரு பூலியன் டேட்டா டைப் தான். ஸோ நான் வந்து ராபர்ட் கரெக்டா நேமே அடிக்கிறேன், அடிச்சு நான் D3 கொடுக்கேன், எனக்கு ஃபால்ஸா வரும். சரி, D3. ஸோ எவ்ரி யூஸ் பண்ணல. ஸோ எவ்ரி நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் கொடுக்கும் போது எனக்கு ஃபால்ஸா வரும். எனக்கு ஒன்று மேட்ச் ஆகுது, ராபர்ட்ங்கிற பேர்ல ஒன்று மேட்ச் ஆகுது. பட் எவ்ரி லூப், இந்த லூப் என்ன பண்ணும்னா உள்ள இருக்கிற அறைக்குள்ள இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் இந்த ராபர்ட்டா இருக்கணும் அப்படின்னு செக் பண்ணும். அப்போ ஒன்னே ஒண்ணு ஃபெயில் ஆனாலும் 0ல இருந்தே வருது, ஒன்னே ஒண்ணு ஃபெயில் ஆனாலே லூப்பை எக்ஸிட் பண்ணிட்டு ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸிட் ஆயிரும். ஸோ எவ்ரிங்கிறது வந்து எல்லாமே உள்ள இருக்கணும், ஐ மீன் எல்லாமே கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத செக் பண்ணும். ஓகே, ஸோ எவ்ரிங்கிறதும் ரிட்டர்ன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான், ரிட்டர்ன் ஒரு பூலியன் தான் கண்டிஷன் பேஸ் பண்ணி. ஸோ எவ்ரிங்கிறதும் எவ்ரி, ஸோ எவ்ரிங்கிறதும் ரிட்டர்ன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கண்டிஷன் பேஸ் பண்ணி எல்லாமே எல்லாமே அது வந்து ட்ரூவா இருக்கணும் தான் நினைக்கும். ஓகே, அப்படி எல்லாமே ட்ரூவா இல்லைனா கண்டிஷன் பேஸ் பண்ணி எல்லாமே ட்ரூவா இல்லைன்னா ஃபால்ஸா ரிட்டர்ன் பண்ணும். ஸோ எவ்ரி நம்ம சம் வந்து மோஸ்ட் ஆஃப் யூஸ் பண்ணுவோம், ஏன்னா நம்ம இந்த மாதிரி யூசர் நேம் கண்டுபிடிக்க, ஸோ அந்த மாதிரி ஒரு வேலிடேட் பண்றதுக்கு ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து ஒரு வேலிடேட் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பட் எவ்ரிங்கிறது வந்து பேசிக்கா நம்மளுக்கு வந்து தேவைப்படாது, ஏன்னா எவ்ரிங்க கான்செப்ட்ல வந்து ரொம்ப யூஸ் பண்ண முடியும் பேசிக்கா. ஸோ அதனால சம் எவ்ரினா என்னன்னு தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஸோ மாறி மாறி யூஸ் பண்றது இந்த 4 தான் பேசிக்கா. ஓகே, ஸோ இதுதான் எல்லா எலமெண்ட்டுமே ராபர்ட்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும், ஏன்னா கண்டிஷன் ராபர்ட் தான் கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே ராபர்ட்டா இருக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி அது டெஃபைன் பண்ணிட்டு உங்களுக்கு அவுட்புட்டை ஷோ பண்ணும். ஸோ அதனால 0 ராபர்ட் வரலன்னா லூப் எக்ஸிட் பண்ணிடும். 0 எக்ஸிட் பண்ணி ஃபால்ஸ், ஏன்னா கண்டிஷனே ஃபெயில் ஆயிட்டு, 0 இருக்கிற லூப்பே ஃபெயில் ஆயிட்டு சொல்லி எக்ஸிட் ஆயிடும். ஸோ இதான் எவ்ரி. ஸோ எவ்ரி ரொம்ப இடத்துல யூஸ் பண்ண மாட்டோம், இதை விட ஒரு சினாரியோக்கு யூஸ் பண்ணலாம், பண்ணாம இருக்க மாட்டோம். ஸோ ரொம்ப இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஸோ தெரிஞ்சுக்கலாம் எவ்ரினா என்ன அப்படின்ட்டு. ஸோ இதுதான் மெயின் மெத்தட். ஸோ இதுதான் நம்ம மாறி மாறி யூஸ் பண்ணிட்டு இருக்க மெத்தட்ஸ். ஸோ இதுதான் கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம். ஃபார் யூஸ் பண்ணுவோம், ஃபார் பதிலாக நம்ம மேப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபைண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபைண்ட் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், சம் யூஸ் பண்ணிக்கலாம், எவ்ரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கா? சார் சார், ஸோ நார்மலாக ஃபைன் பண்ணி ஏஜ் 30 சொல்லி அதுக்கடுத்து அவங்களோட அட்ரஸ் இல்லை ஒரு மொபைல் நம்பர், ஸோ மொபைல் அப்படி சொல்லி அதுக்கு ஒரு சம்திங் ஒரு நம்பரை நான் செட் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஆப்ஜெக்டை நான் இங்கே கொடுத்துருவேன், பேசிக்கா இந்த ஆப்ஜெக்டை நான் இதை கொடுத்துருவேன். அதுக்கடுத்து ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு ஒன்று இருக்கு, இது வந்து ஸ்ட்ரிங் டேட்டா, இது ஒரு ஆப்ஜெக்ட் நான் உள்ள கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து ஒரு ட்ரூ, அதுக்கடுத்து ஒரு ஃபால்ஸ், அதுக்கடுத்து ஒரு அரே நான் உள்ள கொடுக்குறேன், கான்ஸ்ட் அரே அப்படி சொல்லிட்டு இந்த அரேல வந்து 1 2 3 4 5 6 5 வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த அரே நான் உள்ள கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கடுத்து எக்ஸாம்பிள் நேமு, அதுக்கடுத்து ஒரு நம்பர் டேட்டா டைப், ஸோ ஒரு 12 இல்லை ஒரு 4 நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஓகே, இப்போ எனக்கு எனக்கு பர்டிகுலரா
இந்த அரேயை பிரிண்ட் பண்ணணும். இந்த அரேயை எனக்கு பிரிண்ட் பண்ணணும். ஸோ இந்த அரேயை நான் லூப் பண்ணணும். நான் என்ன பண்ணணும் பர்டிகுலரா? என்னன்னா ஒரு ஃபாரிச் வச்சு நான் லூப் பண்ணணும். ஃபாரிச்சை வச்சு நான் லூப் பண்ணணும். ஸோ நான் இதை வந்து நான் ஃபாரிச் வச்சு நான் லூப் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணணும்? ஓகே. ஸோ எப்படி ஃபாரிச் யூஸ் பண்ணி கண்டிஷன் யூஸ் பண்ணணும்? இல்ல இல்ல இப்போ வந்து நான் பேசிக்கா எனக்கு இதுல ரெண்டு ஆப்ஜெக்ட் அரே இருக்கு. எனக்கு இங்க டைரக்டா இப்படி அரே டாட் ஃபாரிச் கொடுக்க கூடாது. எனக்கு இந்த அரேல இருந்து அந்த அரேயை கெட் பண்ணி, ஸோ இந்த அரேல இருந்து இந்த அரேயை கெட் பண்ணி எனக்கு வந்து ஃபாரிச் யூஸ் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்? ஸோ இதான் உங்களுக்கு நாளை நான் கொடுக்குற டாஸ்க். எஸ். ம். ஸோ ஓகே டன். ஓகே. ஸோ நாளைக்கு வரும்போது எனக்கு பேசிக்கா இதை முடிச்சுட்டு வாங்க. ஸோ என்னன்னா இதை வச்சு ஃபில்டர் பண்ணி பாருங்க. ஸோ என்னன்னா எனக்கு இந்த அரே லூப் பண்ணணும், இந்த எலமெண்ட் ஆப்ஜெக்டை கெட் பண்ணணும். இது எல்லாமே ரெண்டு லூப் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஃபாரிச்சுக்குள்ளே ஃபாரிச் யூஸ் பண்ணலாம். எத்தனை லூப்னாலும் உள்ளுக்குள்ள லூப் பண்ணலாம். ஸோ கரெக்டா யூஸ் பண்ணி நாளைக்கு கொடுக்குற டாஸ்க் இதை முடிங்க. ஓகே. ஸோ அப்பதான் உங்களுக்கு வந்து லூப்னா என்ன அந்த ஒரு ஐடியா, ஒரு ஃபுல் ஐடியா கிடைக்கும். ஓகே. ஸோ ஓகே. ம்